ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முருகேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். லஞ்ச் பாக்ஸு டிஃப்ரெண்ட்டாக செய்யணுன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். மசால் தோசை பைட்ஸ் வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டுலேருந்து 3 விசில் வரணும். விசில் வந்தப்போ ஆற வச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானப்போ 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணலாம். சின்னதாக கட் பண்ணியிருக்கிற 2 மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணலாம். இப்போ கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் கலர் வர முட்டை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ கோல்டன் கலர் வந்திருக்கு. இப்போ நாங்கள் ஸ்மாஷ் பண்ணி வச்சா உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உப்பு பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ கார சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானப்போ 10லேருந்து 15 பூண்டு சேர்த்துக்கலாம். 7லேருந்து 8 காஞ்ச மிளகாய், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிறது சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனப்போ தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா ஃப்ரையாக இருக்குது. ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கார சட்னி ரெடியாக இருக்கு. இப்போ குழி பணியார கல் வச்சு சூடு பண்ணலாம். கல் சூடானப்போ 1 ஸ்பூன் இட்லி மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். இப்போது ரெடி பண்ண உருளைக்கிழங்கு மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். நெக்ஸ்ட்டு ரெடி பண்ண கார சட்னி போட்டுக்கலாம். சட்னி சேர்த்தானப்போ அதுக்கு மேலே மறுபடியும் இட்லி மாவு போட்டுக்கலாம். நான் எப்படி போடுறேன் பார்த்துட்டு அப்படியே போடுங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். இப்போ போட்ட மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம். பசங்களுக்கு பொரியல் சட்னி எல்லாம் செஞ்சு கொடுத்தப்ப பதில் இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு கூட சூப்பராக இருக்கும். கிட்ஸ் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க.
இப்போ ஒரு பக்கம் வெந்திருக்கு, அதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 சைடு வெந்திருக்கு. பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். மசால் தோசை பைட்ஸ் ரெடி ஆயிருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு பர்ஃபெக்ட் ரெசிபி. உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு தாங்க, லஞ்ச் பாக்ஸ் காலி பண்ணின்னு வருவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. இது என்னோட தமிழ் ஃபர்ஸ்ட் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறது மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.